ரெடி வணக்கம். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற இருக்கின்றது. அதற்காக டிக்கெட் விற்பனையானது சரியாக 10 மணி 15 நிமிடங்களில் காலை தொடங்கிய 20 நிமிடங்களில் ஒட்டுமொத்த டிக்கெட்டும் விற்று தீர்ந்திருக்கின்றன. ஏனால் ஏற்கனவே இதற்கு முன்பாக நடைபெற்ற சிஎஸ்கே போட்டியின் போது கூட அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன, விரைவாக விற்று தீர்ந்தது. அதனால் முன்கூட்டியே அந்த டிக்கெட் விற்பனை தொடங்கிய உடனேயே அதை பெற்றுவிட வேண்டும் என்று கிட்டத்தட்ட 30,000 பேர், அதாவது 3 லட்சம் பேர் அதற்காக காத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் பேர் அந்த டிக்கெட் வாங்குவதற்காக காத்திருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் 20 நிமிடங்களில் ஒட்டுமொத்த டிக்கெட்டும் விற்று தீர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிக்கெட் முழுவதுமாக ஆன்லைன் வழியாக விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த சரியாக 10-15 மணிக்கு இந்த டிக்கெட் விற்பனை தொடங்கியது. ஆனால் அதிலும் குறிப்பாக அரை மணி நேரத்துக்கு முன்பாக சிஎஸ்கே பிரீமியர் ரசிகர்களுக்காக அரை மணி நேரத்துக்கு முன்பாக அவர்களுக்கு துவங்கியது. இப்படியாக முழுக்க ஆப் மூலமாகவே ஆன்லைன் வழியாக டிக்கெட் விற்பனை நடைபெற்ற நிலையில் 20 நிமிடங்களில் ஒட்டுமொத்த டிக்கெட்டும் விற்று தீர்ந்திருக்கின்றன. 30,000 டிக்கெட் விற்கப்பட்டதாகவும் அதுக்காக கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் காத்திருந்ததாகவும் அந்த ஆப் மூலமாக வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றது. இதில் இந்த 30,000 டிக்கெட் பொறுத்தவரையில் அதிலும் 10,000 டிக்கெட் ஸ்பான்சர்களுக்கு வழங்கப்படுவதாக, மற்ற இருக்கக்கூடிய டிக்கெட்டை ரசிகர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. பொதுவாக இந்த ஆன்லைன் வழியாக டிக்கெட் விற்கப்படுவது என்பது தொடங்கிய அடுத்த சில நிமிடங்களிலே விற்பனை ஆகுவது என்பது அதில் மிகப்பெரிய முறைகேடு நடப்பதாக கூட ரசிகர்கள் குற்றம் சாட்டினார்கள். இதற்கு முன்பாக நடைபெற்ற போட்டியின் போது கூட தொடங்கிய சில நிமிடங்களில் ஒட்டுமொத்த டிக்கெட்டும் விற்று தீர்ந்தன. அதைத் தொடர்ந்து இன்றைய போட்டியிலும், அதாவது இன்றைய டிக்கெட் விற்பனை வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய போட்டிக்கான டிக்கெட் விற்பனையிலும் கூட தொடங்கிய சில நிமிடங்கள் விற்று தீர்ந்திருப்பது என்பது பல ரசிகர்களை ஏமாற்றத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அதிலும் முறையாக இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும். அதாவது இதில் மிகப்பெரிய மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூட ரசிகர்கள் குற்றம் சாட்டி வந்தார்கள். என்றால் இந்த போட்டி என்பது இரண்டு அணிகளும், சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் 2 அணிகளுமே முதல் போட்டியை வெற்றியோடு தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் 2 அணிகளும் சம பலம் வாய்ந்த அணி என்பதால் இந்த போட்டிக்கு கூடுதல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதிலும் சென்னை சேப்பாக்கம் மைதானம் என்றாலே ஐபிஎல் ரசிகர்கள் அதிகம் கொண்ட ஒரு இடமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த போட்டியான கூடுதல் முக்கியத்துவம் என்பது அதிகரித்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்துதான் 10-15 மணிக்கு தொடங்கிய டிக்கெட் விற்பனை அடுத்த 20 நிமிடங்களில் ஒட்டுமொத்த டிக்கெட்டும் விற்று தீர்ந்திருக்கிறது.